ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான சவுத் கொரியன் ரொமான்டிக் காமெடி ஃபேண்டசி மூவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம் இன்றைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். இந்த மூவிக்கான ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோ சாங்டாங் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான நம்ம ஹீரோயின் மூரினுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் இயர் லவ் ஆனிவர்சரிக்காக விஷ் பண்ணுறாரு. ஆனால் அவங்க இதுக்கப்புறம் எதுவும் வேண்டாம், லெட்ஸ் பிரேக்அப்னு சொல்லவும் பாவம் ஹீரோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறான். இது தெரியாமல் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பிளான் பண்ணி வச்சிருந்த மாதிரி பலூன் பேனர் எல்லாம் பறக்க விட்டு சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணுறானுங்க. நான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்காக உனக்கு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணி வச்ச மாதிரி நீ எனக்கு ஷாக் கொடுக்கறதுக்காக தானே இப்படிலாம் சொல்கிறேன்னு ஹீரோ கேட்க, நீ என்ன லூசா, எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா, நீ எனக்கு வேண்டாம். ஐயோ இருடி காலில் லைட்டாக சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு. சரி, என்ன காரணத்துக்காக நீ இப்படி என்ன ரிஜெக்ட் பண்ற? இப்படிலாம் நீ பலூனை பறக்க விட்டா நான் மயங்கிடுவனா? இன்னை வரைக்கும் நீ ஏதாவது ஒன்று உருப்படியா செஞ்சிருக்கியா? எல்லாத்துக்குமே நீ உன்னோட பேரண்ட்ஸை நம்பி தான் இருக்க. முக்கியமா உன்னால ரொமான்ஸ் கூட பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒன்றை எதுக்காக நான் லவ் பண்ணணும்? நீ எனக்கு வேண்டாம். இதுக்கப்புறம் என் மூஞ்சில முழிச்ச அப்புறம் முகத்துல பூரா விட்டுருவண்டான்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அடியே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னை இவ்வளோ கேவலமாக பேசிட்டு போயிருப்ப. இதுக்காக நான் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன். நில்லுடின்னு கத்தவும் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் தடுக்கிறாங்க. இப்படியே ஹெக்டிக்கான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒரு நாள் இன்டர்வியூக்காக போகிறான். என்னதான் வந்திருக்க எல்லா கேண்டிடேட்ஸும் ரொம்ப பதட்டமாக இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒரு படி மேலே அதை வெளியில காட்டிக்காம மறைக்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் உன்னால எதுவும் செய்ய முடியாது, நீ ஒரு லூசர்னு இமேஜினேஷன்ல சொல்லவும் பயந்து போய் நம்ம ஹீரோ இன்டர்வியூல சொதப்பிடுறான். நெக்ஸ்ட் ஒரு பொண்ணு கூட புது ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போது அங்கேயுமே ஹீரோயின் உன்னால ரொமான்ஸ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் ஹீரோ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறான். அதனாலேயே அந்த பொண்ணும் ஹீரோவை விட்டுட்டு போயிடுது. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோவோட அம்மா வேற, மைசன் நல்லா எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க, 30 வயசு ஆக போகுது, இன்னும் எந்த வேலை வெட்டிக்கும் போகல, எந்த பொண்ணு கூடயும் கமிட் ஆகல, இதையே நீ கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீனா கடைசி வரை உன்னால உருப்படவே முடியாதுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இது என்ன புதுசா, டெய்லியும் விதவிதமா திட்டிட்டு தானே இருக்காங்க. ஸோ இந்த காதுல வாங்கி அந்த காது வழியா விட்டுறணும்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும் போது சிவியரா வயிற்று வலிக்க ஆரம்பிச்சிருது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறான். டாக்டர் செக் பண்ணிட்டு உன்னால ஒழுங்கா ஒரு வேலை வெட்டிக்கு தான் போக முடியலன்னு பார்த்தா வெளியில கூட போக முடியலையா? இப்போ நீ கான்ஸ்டிபேஷனால மலச்சிக்கலால பாதிக்கப்பட்டிருக்க. உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு இப்படி அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்கன்னு கேட்கவும், நான் 8 வருஷத்துக்கு முன்னே ஒரு பொண்ணை உயிராக காதலிச்சேன். நான் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா. ஸோ நான் என்ன வேலை செஞ்சாலுமே அவள் ஞாபகம் வருது. அவள் என்னை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுறா. அவளோட நினைவுகள்லேருந்து வெளியில் வர நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், ஆனால் என்னால் முடியலன்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்சு நீ மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க. ஸோ ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்டாக போய் பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கோன்னு டாக்டர் சொல்லவும், ஆமாம் இவங்களுக்கு வேற வேலை இல்லை. தலைவலிக்குதுன்னு போனால் கண் டாக்டரை பார்க்க சொல்லுவாங்க, கண்ணு வலிக்குதுன்னு போனால் மூக்கு டாக்டரை பார்க்க சொல்லுவாங்கன்னு புலம்பிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோ மேலே ஒரு பேப்பர் வந்து விழுது. என்னவா இருக்கும்னு எடுக்க போறாரு, ஆனால் முடியல. அப்போ உன்னால எதுவும் செய்ய முடியாது, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு ஹீரோயினோட இமேஜினேஷன் சொல்லவும், இல்ல என்னால முடியும், கண்டிப்பா நான் இதை சாதிச்சு காட்டுவேன்னு நம்ம ஹீரோ அந்த பேப்பர் எடுக்க போறாரு. ஆனா அது தானாவே நகர்ந்து ரொம்ப தூரமா போயிடுது. விடாம நம்ம ஹீரோவும் எடுத்துடுறான். அதுல ஹீரோயினோட போட்டோ போட்டு இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு வரவும், யாரை ஏமாத்த பாக்குறீங்கன்னு சொல்லி திரும்பினா ஹீரோயின் உட்கார்ந்துருக்கா. அதான் இங்க குத்துக்கல் மாதிரி இருக்கியே, அப்புறம் எதுக்காக உனக்கு போஸ்டர் அடிச்சிருக்காங்கன்னு கேட்க, அதான் எனக்கும் தெரியல. என்ன மாதிரியே உள்ள ஒரு பொண்ணு படுத்து கிடக்கா, அவளையே போய் எல்லாரும் பார்த்துட்டு வராங்க. பத்தாவதுக்கு என்னோட அம்மா அப்பா வேற பக்கத்துல நின்று அழுதுட்டு இருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்ல, சந்தேகப்படுற நம்ம ஹீரோ உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் போட்டோக்கு மாலை போட்டு வச்சிருக்காங்க. அதாவது ஹீரோயின் நிஜமாவே இறந்து போயிருக்கா. ஐயோ பேய்டா, ஓடுன்னு நம்ம ஆளு அங்க ஆரம்பிக்கிறவன் தான் மூச்சை பிடிச்சிக்கிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காடுறான். ஆனா அங்க அசால்ட்டா நடந்து வர நம்ம ஹீரோயின் பேய், என்னாச்சு, நான் உன் கண்ணுக்கு தெரியலனா? ஆனா மத்த யாருமே என்ன கண்டுக்க மாட்றாங்களே, ஒருவேளை நான் உண்மையாவே செத்துட்டனா, நான் பேயா வந்திருக்கனான்னு கேட்க, நான் கேட்க வேண்டியதெல்லாம் இப்படி நீ கேட்குறியே, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, யாராவது என்ன பிராங்க் பண்றீங்களா ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, விட்டுருங்கன்னு ஹீரோ கெஞ்சிரான். அப்ப உனக்கு என்ன தெரியுமா? நீயான்னு சரியா தெரியல, பட் சாமூரின்னுங்கிற ஒரு பொண்ணு தெரியும், அவ பாக்குறதுக்கு உன்ன மாதிரியே இருப்பான்னு ஹீரோ சொல்ல, என்னோட பேரும் சாமூரின் தான், எனக்கு தான் அங்க ஃபியூனரல் நடக்குது, அப்ப எப்படி நீ இங்க வந்து உட்கார்ந்துருப்ப? ஒருவேளை உன்னோட அம்மா அப்பா பொய் சொல்றாங்களோ?
அவங்க பொய் சொல்றதா இருந்தா எதுக்காக இத்தனை 1000 ரூபாய் செலவு பண்ணி எனக்காக ஃபியூனரல் நடத்தணும்? அட ஆமால, அது கூட கரெக்டு தான். அப்போ நீ தான் நிஜமான சாமுடினா பேயா வந்திருக்கியா? ஐயோ, என்னால நம்ப முடியலையே. வேற வழி இல்ல, நீ நம்பிதான் ஆகணும். ஏன் கூட வான்னு சொல்லி ஒரு துணி கடைக்கு அழைச்சிட்டு போறா. ஏன், நீ போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு, லூசு பயலே கடையை பார்க்காத கண்ணாடியை பாருன்னு ஹீரோயின் காட்டுனா அதுல நம்ம ஹீரோயினோட ரெஃப்ளெக்ஷன் தெரியல. நிஜமாவே அவங்க பேய்தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பயத்துல கத்த ஆரம்பிச்சிடுறான். போற வரவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், சரி நீ என்ன காரணத்தினால இறந்து போன தெரியலையே, தெரியாம எப்படி நீ பேயா வந்திருக்க அதுவும் தெரியல, நான் யாரு, இதுக்கு முன்ன எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருங்கிற ஞாபகம் கூட எனக்கு இல்ல, முக்கியமா நான் உன்னோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியறேன், அதுக்கான விடையே இன்னும் என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு ஹீரோயின் பேய் சொல்ல, நீ பேய்ங்கிறதையே என்னால் நம்ப முடியல. ஓ அப்படியா, நான் வேணா பயமுறுத்தி காட்டவா, சாங்டாங் சாங்டாங்னு ஹீரோயின் காமெடி பண்றாங்க. அடைச்சி சும்மாரு. சரி, உனக்கு சந்தேகமா இருந்தா என்னோட அம்மா அப்பா கிட்ட போய் கேளு, அவங்களே பாவம் தாங்கிக்க முடியாத சோகத்துல இருக்காங்க, சோ நான் போய் கேட்க மாட்டேன்ட்டு ஹீரோ கிளம்பிடுறான். ஆனா ஹீரோயின் விடாம, எனக்கு என்னமோ நீ என்னோட ஃப்ரெண்டா இருந்திருப்பியோன்னு தோணுது, என்னை இப்படி திரும்பி பார்த்ததுல உனக்கு சந்தோஷமா இல்லையா? இந்த உலகத்துல இத்தனை பேர் இருந்தும் நீ இறந்து போனதுக்கு அப்புறம் எதுக்கு ஏன் கண்ணுக்கு மட்டும் தெரியற, ஏன் தெரியறன்னு கேட்டு ஹீரோ கத்த, வாய மூடுறா இடியட்னு ஹீரோயின் அடிச்சிடுறா. சரி, எதுக்காக இப்படி என்ன விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னதான் வேணும்? இப்பவா வலிக்கு, நான் யாரோ ஒருத்தரை ரொம்ப உயிருக்குயிரா உண்மையா காதலிச்சிருக்கேன் போல, அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன், ப்ளீஸ் அவங்க யாருங்கிறத மட்டும் எனக்கு கண்டுபிடிக்க உதவி பண்ணன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. நம்ம ஆளு செம்ம கடுப்பாகிடுறான். பிகாஸ் ஹீரோயினோட எக்ஸ் ஆச்சே, நீ யாரை லவ் பண்ணா என்ன, யாரை மிஸ் பண்ணா என்ன, தயவு செஞ்சு என்னை விட்டுரு ப்ளீஸ்பா, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், என்னால் எதையுமே ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியல, எனக்கு என்னமோ நான் ரொம்ப உண்மையாக காதலிச்சிருப்பேன்னு தோணுது, ஸோ நான் அந்த பர்சன் கூட வாழ்ந்த என்னோட வாழ்க்கையை திரும்ப ரிவைஸ் பண்ணி பார்க்க ஆசைப்படுறேன், அப்போ தான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுன்னு ஹீரோயின் கெஞ்சுறாங்க. என்னடா இது, எக்ஸு கிட்ட வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமேனு ஹீரோ ரொம்ப யோசிக்கும் போது ஒரு பஸ் கிராஸ் ஆகவும், ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பட் அதுக்கு முன்னே நான் சில டெஸ்ட் எல்லாம் பண்ணணும், நீ இறந்து போகிறதுக்கு முன்னே மூட்டைப்பூச்சை பார்த்து பயப்படுவேன், ஸோ இப்போ அந்த பயம் உனக்கு இருக்கா? ஐயோ மூட்டைப்பூச்சின்னு ஹீரோ கத்த பயந்து போயிடுற நம்ம ஹீரோயின், ஐயோ தயவு செஞ்சு எடுத்து விடு, எனக்கு ரொம்பவே அருவருப்பா இருக்குன்னு கத்துறாங்க. இந்த கேப்ல நைஸா அந்த பஸ்ல ஏறி ஓடிடுறான். ஆனா ஹீரோயின் பேய்ங்கிறத மறந்துட்டாரு போல, அவங்க நேக்கா பின்னாலேயே ஃபாலோ பண்ணி வந்து பயங்கரமா பயமுறுத்துறாங்க. ஐயோ தயவு செஞ்சு என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு ஹீரோ கத்த, உட்கார்ந்துருக்க மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லாம் திரும்பினா அவங்களுமே பேய் மாதிரி தெரியுறாங்க. எங்க பார்த்தாலும் பேயா இருக்காங்க, என்னை காப்பாத்துங்கன்னு கதறவும், என்னால மட்டும்தான் உனக்கு உதவி பண்ண முடியும், அதுக்கு நீ கைமாறா என்ன செய்வ? நீ கேட்ட மாதிரி யாரை மிஸ் பண்ணியோ யாரை லவ் பண்ணியோ அவங்கள கண்டுபிடிச்சு தரேன்னு ஹீரோ ஒத்துக்கிட்டு ஹீரோயின் தங்கி இருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போறான். உள்ள நுழைஞ்சதுமே பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வரவும் ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஆனா ஹீரோயினுக்கு தான் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. ஸோ 2 பேரும் சேர்ந்து வீட்டில் தேடிட்டு இருக்கும் போதுதான் ஒரு டாக்டரோட ஐடி கார்டு கிடைக்குது. ஹீரோயின் பார்த்துட்டு, இவரை தான் நான் லவ் பண்ண போல, இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, சரி நான் வாக்கு கொடுத்த மாதிரி உன்னோட பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் கிளம்புறேன், ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத, ஏன்னா என் பாய் ஃப்ரெண்டால என்னை பார்க்க முடியாது, ஸோ நான் அவரை எந்த அளவுக்கு காதலிச்சேன், எந்த அளவுக்கு லவ் பண்ணங்கிறத நீ தான் அவருக்கு சொல்லி புரிய வைக்கணும், என் கூட வா ப்ளீஸ் வான்னு ஹீரோயின் கெஞ்சுறாங்க. ஆனால் ஹீரோவால் முடியல, என்ன இருந்தாலும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சே, ஸோ இப்படி தான் உயிருக்குயிரா நேசிச்ச பொண்ணு அவள் லவ் பண்ண பையனை தேடி கண்டுபிடிச்சி தர சொல்கிறத ஏற்றுக்க முடியாமல், உனக்கு வேணும்னா நீயே போய் கண்டுபிடிச்சிக்கோ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தயவு செஞ்சு என்னை ஃபாலோ பண்ணி வராதுன்னு சொல்லி கண்ணா பின்னா திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ப்ளீஸ்னு நம்ம ஹீரோயின் பேய் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறா. ஆனால் பழசு எதையுமே மறக்க முடியாமல் நம்ம ஹீரோ பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறான். கட் பண்ணா 8 வருஷத்துக்கு முன்ன ஹீரோயின் தான் கூட பிரேக்கப் பண்ணிட்டாங்கிற சோகம் தாங்க முடியாம ஹீரோ பயங்கரமா சரக்கடிச்சிருப்பாரு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனுக்கு உதவி பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருப்பாங்க. தென் நம்ம ஹீரோ இந்த மிலிட்ரி சர்வீஸுக்கு கிளம்புறப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ஓரமா நின்று மறைஞ்சிருந்து பார்த்துருப்பா. அதை நோட்டீஸ் பண்ணி, எதுக்காக நீ இங்க வந்தன்னு கேட்க, நான் என்னோட பாய் ஃப்ரெண்டை சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்காக வந்தேன்னு ஹீரோயின் சொல்லும்போது பஸ்ஸுக்குள்ள உட்காந்து ஒரு பையன் டாட்டா காட்டுவான். நமக்கு பிரேக்கப் ஆகி முழுசா 2 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள நீ வேற ஒருத்தனை தேடி போயிட்டியா, கண்டிப்பா நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பையனை அடிக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணியிருப்பாரு. இதனாலேயே மிலிட்ரி சர்வீஸுக்கு போக ரொம்ப லேட் ஆகியிருக்கும்.
ஸோ அஃபீஷியல் நிற்க வச்சு நம்ம ஹீரோக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்து ஒன்று ஒரு பொண்ணு வேண்டான்னு ஏமாத்திட்டு போனதுக்கு அப்புறம் எதுக்கு நீ அவளை நினச்சி இப்படிலாம் வருத்தப்பட்டுட்டு இருக்க, அவளுக்காக உன்னையே கஷ்டப்படுத்திட்டு இருக்க, நீ உன் கோலில் கான்சென்ட்ரேட் பண்ணு, உன்னோட லைஃபு கெரியர்னு அந்த சைடில் போ, அப்போ தான் நீ அவளுக்கு முன்னே வாழ்ந்து காட்ட முடியும்னு என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் தன்னை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ண ஹீரோயினுக்கு முன்னே ஒரு தரமான வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக தன்னால் முடிஞ்ச வர எல்லா எஃபோர்ட்டும் போட்டிருப்பான். ஆனால் நீ எதுக்கும் லைக் இல்லை, உன்னால் எதையும் உருப்படியாக செய்ய முடியாதுன்னு ஹீரோயின் சொன்ன விஷயங்கள்லாம் அடிக்கடி ஞாபகத்துக்கு வந்து டிஸ்கரேஜ் பண்ணதுனால தான் 30 வயசாகியுமே நம்ம ஹீரோ வாழ்க்கையில் முன்னேறாமல் எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல் இருக்கான். இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்து செம்ம கடுப்பாகி நான் உருப்படாமல் போனதுக்கு நீ தான் காரணம், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு கோவத்தில் ஹீரோயின் ஃபோட்டோ ஃபுல்லாக கிறுக்கி வச்சுட்டு மனசு கேட்காம அடுத்த நாள் காலையில் கிளம்பி ஃபியூனரலுக்கு வந்து பயங்கரமாக அழுகுறாரு. இதுக்கப்புறம் என்னை பார்க்க வராத, என்கிட்ட பேசாதன்னு சொன்னேன், அப்புறம் எதுக்காக இங்கே வந்திருக்க, உன்னை பார்த்தாலும் ரொம்ப பாவமாக இருக்கு, சரி நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு ஹீரோ சொல்ல ஜாலி 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 வா அவனை உடனே கண்டுபிடிக்கலான்னு சொல்லி 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் அதே ஹாஸ்பிட்டலில் அந்த சைக்கியாட்ரிஸ்ட் வேலை பார்க்குறாரு. இங்கே பாருங்க டாக்டர், நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை, உங்களுக்கு சாமூரின் தெரியுமா? தெரியுமே, 4 நாளைக்கு முன்னே அவள் இறந்து போயிட்டா. எனக்கு தெரியும், நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போது சரி சரி நீ என்னை பற்றி சொல்லுன்னு ஹீரோயின் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ ஆரம்பிக்கிறான். ஆனால் அப்போ கரெக்டாக அங்கே வர ஒரு பொண்ணு, டார்லிங் நம்ம மேரேஜுக்கு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, இதோ பாருங்க இன்விடேஷனும் வந்துருச்சு, நம்ம நாளைக்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினும் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. நீ செத்து போய் இன்னும் 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள உன் ஆளு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டான். இதெல்லாம் உனக்கு தெரியாம எப்படி நடந்திருக்கும்? ஒருவேளை சைலண்டா உன் ஆளு இன்னொரு ட்ராக்ல ஏதோ வண்டியை ஓட்டியிருப்பான் போல. இது தெரியாம நீ பைத்தியக்காரி மாதிரி செத்து போனதுக்கு அப்புறம் திரும்ப அவன் கிட்ட பேசுறதுக்காக இங்க வந்து நிக்கிற. உன்னை நினைச்சா பாவமாவும் இருக்கு, அதே நேரம் கோவமே வருது. ஒழுங்கா இங்கேருந்து ஓடி போயிரு. இதுக்கப்புறம் புனித காதல், அந்த காதல், இந்த காதல்னு என்கிட்ட வந்த ஓட ஓட விரட்டிடுவேன்னு ஹீரோ திட்டுறான். பாவம் ஹார்ட் பிரேக் ஆன நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுதுட்டு இருக்கும்போது ஏன்டா இப்படி அந்த பொண்ணை போட்டு திட்டுற, ஒழுங்கா மன்னிப்பு கேளுன்னு ஒரு பேஷண்ட் ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க. ஐயோ சாரி சார், இவங்களுமே உங்களை மாதிரி மென்டலி டிஸ்டர்ப் ஆன பேஷண்ட் தான், எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு நர்ஸ் சொல்லவும் நான் ஒன்றும் பைத்தியம்லாம் இல்லை, பாத்தியா உனக்கு உதவி பண்ண போய் இப்போ எல்லாரும் என்ன பைத்தியம்னு சொல்கிறாங்கன்னு திட்டிக்கிட்டே ஹீரோ திரும்பினா அங்கே ஹீரோயினை காணோம், கோச்சுக்கிட்டே எங்கேயோ போயிட்டாங்க போல. என்ன இவ சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டான்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது நான் உயிரோட இருந்தப்போ என் பாய் ஃப்ரெண்டை உருகி காதலிச்சேன் போல, நான் இப்போ அவன்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும், கண்டிப்பாக அவன் என்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவான், நானுமே அவனை மிஸ் பண்ணுறேன்னு ஹீரோயின் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரவும் உயிரோட இருக்கும்போது என்னை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு போனா ஓகே, பட் இப்போ இறந்ததுக்கு அப்புறம் அவள் பாய் ஃப்ரெண்டை ரொம்பவே லவ் பண்ணுறா போல. ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு மனசை மாற்றிக்கிட்டு ஹீரோ ஸ்ட்ரைட்டாக அந்த டாக்டரை மீட் பண்ணி உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, ஒரு அப்பாவி பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் அவள் இறந்து 4 நாளுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க பிளான் போட்டிருக்க, உன்ன மாதிரியான ஃப்ராடுங்களுக்கு தான் நல்ல பொண்ணுங்க கிடைக்கிறாங்க, உங்களால தான் எங்க பேருமே கெட்டு போகுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கோவப்பட்டு அடிச்சிடுறான். அப்புறம் என்ன தூக்கி ஜெயிலில் வச்சிடுறாங்க. போலீஸ் விசாரிக்கும் போது நம்ம ஹீரோ நடந்த எல்லாத்தையும் சொல்றான். பட் இந்த பேய் ஆவி எதையும் நம்பாத போலீஸ் நம்ம ஹீரோவை பைத்தியம் போலன்னு நினைச்சுக்கிட்டு சரிடா தம்பி, நீ இதுக்கு முன்னே எந்த டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த, எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன்னு கேட்க கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ கோவப்பட்டு அசிங்கமா திட்டவும் சரி அட்லீஸ்ட் உன் பேரையாவது சொல்லுன்னு போலீஸ் கேட்கும்போது தான் கூச்சாங்டாங்னு சொல்லவும் செம்ம ஷாக் ஆகிடுற டாக்டர், உனக்கு சாமூரினை தெரியுமா? தெரியும், அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நான் உன்னையே அடித்தேன், இப்போயாவது உனக்கு ஞாபகம் வருதான்னு கேட்க ஆட பாவி, நான் சாமூரினோட பாய் ஃப்ரெண்ட் இல்லை, நான் சாமூரினோட டாக்டர்னு நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா 8 வருஷத்துக்கு முன்னே ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருந்தப்போ நம்ம ஹீரோயினுக்கு இந்த அல்சைமர்னு சொல்லுவாங்களே ஞாபக மறதி, அந்த மறதியோட ஆரம்ப ஸ்டேஜில் இருந்திருப்பாங்க. ஸோ எங்கே அது கம்ப்ளீட்டாக முத்தி போய் ஹீரோவை நாம் மறந்துட்டோன்னு தெரிய வந்துச்சுன்னா அவன் பாதிக்கப்பட்டுருவானோங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நீ எதுக்கும் லாய்க்கு இல்லை, உன்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு பொய்யான காரணத்தை சொல்லி அவன் கூட பிரேக்கப் பண்ணிட்டு இந்த டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருப்பா. உனக்கு இருக்க இந்த நோயால் நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டை கம்ப்ளீட்டாக மறந்துட்டீன்னா என்ன பண்ணுவேன்னு டாக்டர் கேட்க அதுக்கு நான் வாய்ப்பே கொடுக்க மாட்டேன், நான் என்னை பற்றி மறந்தாலும் மறப்பேனே தவிர கண்டிப்பாக சாங்டவுனை பற்றி மறக்கவே மாட்டேன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு நோட்டில் சாங்டாங் ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ, ஐ எம் வெரி சாரி, சாங்டாங் ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ, ஐ எம் வெரி சாரின்னு எழுதிக்கிட்டே இருந்திருக்கா.
அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் நம்ம ஹீரோ இந்த மிலிட்டரி சர்வீஸ்க்காக போறாங்கிற விஷயம் தெரிஞ்சதும் அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. அப்ப கூட நம்ம ஹீரோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வேற ஒரு பையன் டாட்டா காட்டினதுனால அவனை அடிக்க போயிருப்பான்ல, அந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோயினுமே மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி இந்த டைமென்ஷியான்னு சொல்லுவாங்கல்ல, கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்க யாருன்னே தெரியாத ஒரு நிலைமை, அந்த சிச்சுவேஷனுக்குமே தள்ளப்பட்டிருப்பாங்க. ஆனா ஹீரோவோட பேர் அவங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். ஸோ டாக்டர் அவங்கள வந்து பார்க்கும்போது அவரை ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு டாக்டரோட ஐடி கார்டை வாங்கி போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் திரும்ப சாங்டாங் ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ, ஐ எம் சாரின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சுட்டு தான் கொஞ்ச நாள்லயே இறந்து போயிருப்பாங்க. அதாவது மனநோயால பாதிக்கப்பட்ட நம்ம ஹீரோயின் என்னதான் எல்லா விஷயங்களையும் மறந்திருந்தாலும் தான் உண்மையா நேசிச்ச ஹீரோவை மறக்காம கடைசி வரைக்கும் அவனையே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கிற விஷயத்த டாக்டர் சொல்ல ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுற நம்ம ஹீரோ பயங்கரமா எமோஷனல் ஆகி அந்த நோட்டை வாங்கிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்றதுக்காக தேடி ஓடுறான். ஆனா அந்த ஃபியூனரல் ஹால்ல வேற ஒருத்தருக்கான இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கிறதுனால ஹீரோயினை பார்க்க முடியலன்னு சொல்லி ஹீரோ கார்டன்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போதுதான் ஒரு பேஷண்ட் அடிச்சாங்களே அவங்க பார்த்துட்டு, அந்த பொண்ணு நிஜமாவே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணா, ஆனா நீ தான் புரிஞ்சுக்காம அவளை திட்டேன்னு சொல்ல, உங்களுக்குமே ஹீரோயின் கண்ணுக்கு தெரிஞ்சாளா? ஆமா தெரிஞ்சா, ஏன்னா அவளும் நானும் ஒன்னாதான் இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆனோம். அது மட்டும் இல்லாம நான் ஒரு காலத்துல குறி சொல்றவளா ஜோசியக்காரியா இருந்தேன். ஸோ எனக்கு எல்லாரையும் பத்தி தெரியும்னு சொல்ல, அப்ப ப்ளீஸ் எனக்காக இப்ப ஹீரோயின் எங்க இருக்காங்கிறத தேடி சொல்ல முடியுமான்னு ஹீரோ கேட்க, என்னதான் அவளுக்கு நீ யாருன்னு தெரியலைனாலும் ஒன்னவ இப்ப வரைக்கும் உண்மையா உயிருக்குயிரா லவ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ உன்னோட மனசுலயும் அந்த மாதிரி ஒரு உண்மையான புனிதமான காதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னால ஹீரோயினை தேடி கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்த அந்த மொமெண்ட் எல்லாம் நினைச்சு பார்த்து நீ ஏன் ஹீரோயினை தேடி கண்டுபிடிக்க முயற்சி செய்யன்னு சொல்ல, நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை இதுக்கு முன்ன மீட் பண்ண இடம், பேசின இடம் எல்லாத்துக்குமே ஓடுறாரு. கட் பண்ணா இங்க ஒரு முக்கியமான பிளாஷ்பேக். ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் ஒரு கேம்ப்ல தான் மீட் பண்ணிருப்பாங்க. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு சொல்லி ஹீரோ கிட்டே இருந்து ஐடி கார்டை வாங்கியிருப்பா. அந்த ஞாபகத்துல தான் நம்ம டாக்டர் கிட்டே இருந்துமே ஐடி கார்டு வாங்கியிருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா க்ளோஸ் ஆனதும் காதல்ல விழுந்த நம்ம ஹீரோயின், நீ ஏதோ மாயம் மந்திரம் பண்ணிட்ட போல, நான் எப்போ பார்த்தாலும் உன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன், உன்னை பத்தி நினைக்காம இருக்கவே முடியல. ஸோ இதுக்கப்புறம் நான் உன்னை மந்திரக்காரான்னு கூப்பிடலான் இருக்கேன். என்ன மந்திரக்காரா எப்படி இருக்கன்னு கேட்கவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ரொம்பவே நக்கலா சிரிக்கிறதுனால, நீ இப்படி மந்திரக்காரான்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, ரொம்ப வயசான மாதிரி ஃபீல் ஆகுது, நீ வேணும்னா என்ன செல்லம், புஜ்ஜி, சாக்லேட், பிஸ்கெட் அப்படி ஏதாவது கூப்பிடன்னு ஹீரோ சொல்ல, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன், அது உனக்கு பிடிக்கலன்னு சொல்ற, நீ என்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் பேசாதன்னு ஹீரோயின் கோச்சுக்கிட்டு போயிருக்காங்க. ஐயையோ பட்டுமா அப்படிலாம் இல்லடி, நீ எப்படி வேணாலும் என்ன கூப்பிடுன்னு சொல்லி கெஞ்சுக்கிட்டே நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணியிருக்கான். இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்து, அன்னைக்கு எப்படி நான் உன்னை தேடி பின்னாலேயே வந்தேனோ அதே மாதிரி தான் இப்பவும் உனக்காக ஏங்கிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என்கிட்ட வந்துருன்னு அழுதுகிட்டே அந்த நோட்டை ஓப்பன் பண்ணா ஃபர்ஸ்ட் பேஜ்ல, நான் இந்த நோட்டை எழுதி முடிக்கிறதுக்குள்ள எப்படியாவது இந்த டிசீஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகி ஹீரோவை மீட் பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லி தான் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. பட் பாதியிலேயே இறந்து போயிட்டதுனால இன்கம்ப்ளீட்டா இருக்கவும் எப்படியாவது திரும்ப ஹீரோயினை பார்த்துடணுங்கிற நம்பிக்கையில நம்ம ஹீரோ சாமுரின் ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ, ஐ எம் வெரி சாரின்னு எழுத ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில அதை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுமே வராங்க. ஆனா ரொம்பவே கிரே கலர்ல எதுவுமே ஞாபகம் இல்லாம நம்ம ஹீரோவை கண்டுக்காம கிராஸ் பண்ணி போயிடுறா. இங்க கட் பண்ணா 8 வருஷத்துக்கு முன்ன லவ் பண்ணிட்டு இருக்கும் போது கோச்சுக்கிட்டு போன ஹீரோயினை ஃபாலோ பண்ணி வந்த நம்ம ஹீரோ, நீ என்ன மந்திரக்காரான்னு கூப்பிட்டாலும் ஓகே, பைத்தியக்காரான்னு கூப்பிட்டாலும் ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ என் வாழ்க்கையில இருந்தா அதுவே எனக்கு போதும், ப்ளீஸ் உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு கெஞ்சிருப்பான். ஸோ நம்ம ஹீரோயினுமே அப்பதான் காதல் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அது ஞாபகம் வருதுனால தன்னை கண்டுக்காம போற ஹீரோயினை பார்த்து, நான் தான் உன்னோட மந்திரக்காரா வந்திருக்கேன், என்ன உனக்கு தெரியுதா, நீயும் நானும் காதலிச்ச மொமெண்ட் உனக்கு ஞாபகம் இருக்கா, இங்க தான் நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுது. செம்ம எமோஷனல் ஆகிடுற நம்ம ஹீரோ ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிச்சிடுறான். நான் இத்தனை நாளா ஒன்னதான் மிஸ் பண்ணியிருக்கேன், இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. டேய் மந்திரக்காரா, என்ன மாயம் மந்திரம் பண்ண, நான் உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன், ஐ லவ் யூ ஸோ மச்னு ஹீரோயின் சொல்லவும் பச்சைக்குன்னு நம்ம ஆளு கிஸ் பண்ணிடுறாரு. நீ எவ்வளோ பெரிய இக்கட்டான சுச்சுவேஷனில் இருந்திருக்கங்கிறத நான் உணராமல் நான் உன்னை ரொம்பவே காயப்படுத்திட்டேன், நீ கஷ்டப்படும் போது நான் உன் பக்கத்தில் இருந்திருக்கணும், ஆனால் நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன், தப்பாக நினச்சிருக்கேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு ஹீரோ கெஞ்சிரான்.
அதெல்லாம் இல்லை, என்னை பற்றி யோசிச்சு என்னை பார்த்து நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டு போனேன்னு ஹீரோயின் சொல்கிறா. சரி பழசெல்லாம் விட்டுரு, உன்னை திரும்ப பார்த்ததுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் உனக்கு உதவி பண்றேன்னு ஹீரோ சொல்ல, என்னோட சந்தோஷம் நீதான், நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், அதே நேரம் நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சேங்கிறதையுமே நீ புரிஞ்சுக்கிட்ட. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஆசையும் இல்லை, நான் திரும்ப போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே பார்த்து பத்திரமான்னு சொல்லி டாட்டாலாம் காட்டிட்டு ஹீரோயின் கிளம்பி சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க. ஹீரோவுமே வழி அனுப்பி வைக்கிறாரு. கட் பண்ணா சில நாட்களுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ரொம்பவே நம்பிக்கையோட ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரீட்ல விளையாண்டுட்டு இருக்க சில பசங்களை ஒரு அம்மா ரொம்பவே ஏக்கத்தோட பாக்குறாங்க. ஏன்னா அந்த அம்மாவோட குட்டி பையன் இறந்து போயிருப்பான். இப்போ அவன் ஆவியா அந்த அம்மா பக்கத்துல நிக்கிறத ஹீரோ பாக்குறாரு. நெக்ஸ்ட் தன்னோட ஒய்ஃபையும் தன்னோட குழந்தையையும் ஒரு அப்பாவோட ஆவி ரொம்பவே பாசமா ஃபாலோ பண்ணி போறத ஹீரோ பாக்குறான். நெக்ஸ்ட் ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணிட்டு இருந்த தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போனதை நினச்சி ஒருத்தர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கூட அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட ஆவி இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு, காதல் அன்பு பாசத்துக்கெல்லாம் ஒரு வடிவமே கிடையாது, யார் வேணா யாரை வேணாலும் நேசிக்கலான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, நீங்க தான் மிஸ்டர் சாங்டானா, எனக்கு ஒரு உதவி தேவைன்னு ஒரு குரல், திரும்பி பார்த்தா நல்லா பைல்வான் மாதிரி ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. உங்களுக்கு எப்படி என்னை பற்றி தெரியும்? எல்லாம் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சாமூரின்னு தான் சொன்னாங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னே இறந்து போயிட்டேன், இப்போ என் ஒய்ஃப் தனியாக இருக்கா, ஸோ அவகிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, நான் என்ன பேய்களுக்கான மறுவாழ்வு மையமாக வச்சு நடத்திட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்னை விடுங்கப்பான்னு ஹீரோ கெஞ்சும் போது, மை டியர் மந்திரக்காரா ப்ளீஸ்டா, நான் அவர் கூட ஒரு கேம் விளையாண்டு தோற்று போயிட்டேன், ஸோ ஒன்றை வச்சு தான் அதுக்கு கைமாறு பண்ண போகிறேன், ப்ளீஸ் எனக்காக அவருக்கு ஹெல்ப் பண்ணுன்னு ஹீரோயின் கெஞ்சுறாங்க. ஆடி போடி, உனக்கு உதவி பண்ணதுக்கே இந்த ஊர்ல எல்லாரும் என்ன பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதுல இந்த பைல்வானுக்கு வேறையா, என்னால முடியாதுன்னு ஹீரோ சொல்றான். ஆனா பைல்வான் விடுறதா இல்ல, நீ வந்து எனக்கு உதவி பண்ணியே ஆகணும்னு ஹீரோவை பயங்கரமா கட்டாயப்படுத்துறாரு. நம்ம ஆளு முடியாது முடியாதுன்னு கதறான். இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் சிரிக்கிறாங்க. அவ்வளவுதான், இதோட இந்த கியூட்டான மூவியும் செம்ம சூப்பரா முடியுது. பர்சனலி எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் இதே மாதிரி ஒரு நல்ல மூவியோட நெக்ஸ்ட் வந்து மீட் பண்றேன். Until then it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.